அந்த சுதாகர் உருவாப்புல, அண்ணே நான் படிச்சிட்டேனே, என் கூட படிச்சவங்கன்னா நல்லா முன்னேறிட்டாங்கனே, நானும் படிக்கணும்னு தான் சொந்தக்காரன்ட்ட சொல்றான். அவன் என்னடா இப்படி இருக்க, நம்மளா யாரு தெரியுமா, உங்க அப்பா எப்படி இருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு படிச்ச பையனை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை அதுக்கப்புறம் படிக்க விடாம முன்னேற விடாம சென்னை, பெங்களூரு, பூனே இந்த மாதிரி வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போய் பொழைக்க விடாம அவனை வந்து அப்படியே ஊருக்குள்ள ரவுடியா ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. இதுதான் முதல் காட்சியே. அதுல கோபி சொல்லுவாப்ல, டே நானும் ஓ கம்யூனிட்டி தான், இது நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எந்த சாதியையும் தாக்கல, ஒரே ஜாதியில ஒருத்தர் வந்து இப்படி தூண்டி விட்டு அது மூலமா பிழைக்கிறான். அதே கம்யூனிட்டில இன்னொரு ஜாதிக்காரன் படிச்சு முன்னேறிட்டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா, அவன் பர்சனல் ப்ராப்ளம்டா, லவ் பண்றது காதலிக்கிறதுலாம், போய் படிங்கடா, முடிஞ்சா உன் ஜாதிக்காரனுக்கு டியூஷன் எடுடா, உன் ஜாதிக்காரனுக்கு கல்வி கொடுடா, அவனுக்கு உதவி செய்டா, இப்படி ஜாதிக்காரனை அருவாளத்தை ஏற்றி விட்டு வெட்டுறா குத்துறா, நம்ம வீட்டு பொம்பளை இது பண்ணா தலையை எடுத்துடுறான்னு சொல்லாதரான்னு யார் சொல்றான்? அதே ஜாதிக்காரன் தான் சொல்றான், வேற ஒருத்தையும் சொல்ல மாட்டான்.